உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் ஒரு வேடிக்கையா இருக்கு. அவளுக்கு விளம்பரம் செய்ய வேணும், மக்களை கவர்ச்சிகரமா இழுக்க வேணும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன் 4 ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல? நீங்க அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு இவ்வளவு குறை இருக்குதுல்ல இந்த ஆட்சியில? 4 ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காம அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தாளில் ஒரு அடிச்சு என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம், உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்க, உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை ஊடா போய் எடுத்துட்டு போய் கொடுத்து அதில் தொலைபேசி என்ன குறிக்க சொல்றாங்க, அதுதான் முக்கியம். அந்த அவருடைய செல்போன் நம்பரை குறிச்சா அதை திமுக ஐடிவிக்கு போகும், அவர்கள் அவரோட தொடர்பு கொள்ளும். அதுக்கு தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல. ஏற்கனவே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்ப்பு தலைவர் இருக்கும்போது ஊரா போனார். அங்கங்க திட்டம் கண்டா ஒரு பட்ஜெட்டை போட்டு மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க, எழுதி கொடுங்க, நான் எழுதி அங்கே இருக்கு நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க, பெட்டியில் போட்டு நான் பூட்டு கொண்டாந்துருக்கேன், பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஆளுங்கட்சியானவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டி திறந்து நீங்கள் போட்ட அந்த மனுவெல்லாம் பிடிச்சி மக்களுக்குடைய பிரச்சனை தீர்க்குன்னு சொன்னார். அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது? எல்லாமே ஒரு ஷோ, எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம். இது அரசு அதிகாரிகள் பயன்படுத்தினா தானே அவர் தொலைபேசி என்ன கொடுப்பாங்க, மற்ற போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆக இது தந்திரமா மக்களை ஏமாற்றி அவருடைய கைபேசி எண்ணை பெற்று அந்த ஐடிவிங் கொடுத்து அவர்கள் அதிலிருந்து உரையாடுவதற்கு வாய்ப்பா இதை பயன்படுத்துறாங்க. நிறைய கட்சிகள் வரும். 8 மாசம் இருக்குல்ல தேர்தலுக்கு, பிப்ரவரி மாசம் தான், மார்ச் மாசம் தான், பிப்ரவரி அல்லது மார்ச் மாசம் தான் அறிவிப்பாங்க. இடைவெளி அதிகமா இருக்குது. தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும். பலம் பொருந்திய கூட்டணியா அதிமுக தலைமையில் அமைக்கப்படும். அதாவது இப்போ என்ன அந்த எந்த ஒரு மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க. இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தல். 8 மாதத்துக்கு முந்தைய எந்த கட்சிகளுமே அந்த கூட்டணி, நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கோம். இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும், வெற்றி கூட்டணியா இருக்கும். தொடர்ந்து இந்த கனிம வளங்கள், மணல் இந்த உள்ளிட்ட இந்த மலைகள் உள்ளிட்ட கனிம கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அது முறையா அனுமதி இல்லாம கனிமவளத்துறை அதிகாரிகளும் துணை போறாங்க. இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் ஊழலோட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதா புகார் இருக்கு. இதுக்கு அதிமுக என்ன பண்ண போகுது? இதை வெளியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம், அறிக்கையின் வாயில வெளியிட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமா இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது. ஆந்திரா, அதே மாதிரி கேரளா, இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும். அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளிச்சு போட்டு காட்டினீங்க. அப்படி காட்டின தொலைக்காட்சியை நிருபரை தாக்கப்பட்டது. அதுக்கு நான் கண்டிச்சு கூட நான் விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு இருந்தோ அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். அனைத்து ஊடகங்களுக்கும் டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.